மரியாதைக்குரிய எங்கள் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா. உங்கள் அத்துணை பேருக்கும் என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். சம்பாத்தியம் செய்வதுதான் ஆண்களுடைய பணி. அதை எப்படி நிர்வகிப்பது என்பது பெண்களுடைய பங்கு. இதை நான் சொல்லவில்லை, நீங்கள் சொல்லவில்லை. அந்த கவிஞர் இந்த கவிஞர் என்று எந்த கவிஞராலும் வெல்ல முடியாத சந்த கவிஞராய் இருந்த இந்த மண்ணின் சொந்த கவிஞர் குற்றால குறவஞ்சி நூலை தந்த திரிகூட ராசப கவிராயர் சொன்னார். மருதகாசி சொன்னார், வித்த பணத்தை பக்குவமா செலவு பண்ண சிக்கனமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. ஐயா கையில கொடுத்தா 100 200 குவார்ட்ரு ஆஃபு ஃபுல்லுன்னு போய் அது வேற ரூட்ல போயிடும். அன்னைக்கே மருதகாசிக்கு தெரிஞ்சிருக்கு. அறிஞர் சாக்ரட்டிஸின் வாழ்க்கை சரியாக அமையவில்லை. ஆனால் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்க வந்த இளைஞரிடம் சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார்? எப்படி ஆயினும் திருமணம் செய்து கொள், பெண் இருந்தால்தான் அது குடும்பமாக வீடாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு சாக்ரட்டிஸ் சொன்னார், எப்படி ஆயினும் திருமணம் செய்து கொள், நல்ல மனைவி கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பாய், இல்லை என்றால் ஞானியாக இருப்பாய். ஆக எப்படி மனைவி அவசியம் என்று சொன்னவன், அதனால் தான் சொன்னான், வளமையான வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அமெரிக்க சம்பளம், பிரிட்டிஷ் வீடு, ஜப்பான் கருவிகள், சீன உணவு, இந்திய மனைவி என்று சொன்னார். இந்த மண்ணின் பக்கத்திலே இருந்த கடையத்திலே வாழ்ந்தவன் மகாகவி பாரதி. செல்லம்மாள் பிறந்த பூமி. 1951 திருச்சி வானொலி நிலையத்திலே செல்லம்மாள் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறாள். அந்த உரையிலே செல்லம்மாள் சொல்கிறாள், என் கணவருக்கு கவிதை எழுத தெரியும், உணர்ச்சி பிரவாகத்தில் கவிதை எழுதுவார். என் கணவருக்கு தெரியாததெல்லாம் பணம் செய்யக்கூடிய கலை. என் கணவர் வயிற்றுப்பாட்டிற்காக ஒருபோதும் தமிழ் தொண்டு செய்யவில்லை. அவர் தான் பாடிய கவிதைகளை எப்பொழுதும் ஒருபோதும் லாபத்திற்கென்று விற்றதே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட பாரதியையே உத்தியோகம் என்றால் என்னவென்று, சம்பாத்தியம் என்றால் என்னவென்று, பணம் என்றால் என்னவென்று தெரியாத பாரதியையே செல்லம்மாள் தான் கட்டி காத்திருக்கிறாள். அதுதான் பெண்ணுடைய மதிநுட்பம். ஆக அப்படிப்பட்ட பெண்களால் தான் குடும்பம் சிறக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நடுவர் அவர்களே, காவிய கவிஞர் வாலி ஒரு பாடல் எழுதியிருப்பார். அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமோ தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. இந்த பாட்டிலே மனைவி என்றால் யார் என்பதை வாலி சொல்லியிருப்பார். நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி. அது செஞ்சம் எனும் வீணை. நீங்க அந்த இடத்துல பாட்டை நிறுத்திட்டு சபாஸ் வாலி என்ற வார்த்தை வரும். ஏனென்றால் செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி. வீணையில பல வகைகள் இருக்கு. அதுல செஞ்சம் என்கிற வீணை எப்படின்னா, நீங்க மகிழ்ச்சியான ராகத்தை வாசிச்சா அப்படி இன்பமா மாத்தி கொடுக்குமா. ஆனா நீங்கள் சோகமான ராகத்தை வாசித்தாலும், தோடி என்கிற ராகம் சோகமான ராகம், அதை வாசிச்சா கூட அந்த வீணை அதை அப்படி இன்பமா மாத்தி கொடுக்குமா. மனைவி அப்படிப்பட்டவளா. ஆக மனைவி என்பவள் செஞ்சம் என்கின்ற ஒரு வீணையை போன்றவள் குடும்பத்தில் என்று வாலி சொல்லுவார். ஆண்கள் வைக்கிற கூட்டணி பெரும்பாலும் செலவழிப்பதற்காகத்தான் இருக்கும். மாப்பிள்ள, அவன் நம்ம நைனாறு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுவான், நீ போய் இந்த ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. அதாவது தனித்தனியா வாங்கி மொத்தமா செலவழிப்பாங்க. ஆனா பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா போய் மார்க்கெட்ல போய் மொத்தமா வாங்கிட்டு வந்து, உளுந்தம் பருப்பு துவரம் பருப்புலாம் மொத்தமா வாங்கிட்டு வந்தா லாபம்னு சொல்லி மொத்தமா வாங்கிட்டு வந்து தனித்தனியா பிரிச்சு அதை சேமிப்பா மாத்துவாங்க. ஆக பெண்கள் கூட்டணி என்பது சேமிப்பதற்காக இருக்கும், ஆண்கள் கூட்டணி என்று செலவழிப்பதற்காக இருக்கும். நான் ஒரு 3 பேர் மனைவியை பற்றி சொன்னதை சொல்லி முடித்து விடுகிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், ஒரு மனைவியின் புன்னகை திருவோட்டை கூட மகுடமாய் மாற்றிவிடும், அவளின் கண்ணீரோ மகுடத்தை கூட திருவோடாய் மாற்றிவிடும். புலமை பித்தன் சொன்னான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அந்த மனைவியினுடைய வளர்ப்பில் தான் இருக்கு. ஏன் கண்ணதாசன் சொன்னான், எல்லாவற்றிற்கும் மேலாக கவியரசர் கண்ணதாசன் சொன்னான்,
எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம். நான் சொன்ன 3 பேர் சொன்னதை நீங்கள் கேட்கப் போகிறீர்களா, இல்லது அந்த 3 பேர் சொன்னதை கேட்கப் போகிறீர்களா என்பது உங்களுடைய மதிநுட்பத்தை பொறுத்தது. நன்றி, வணக்கம்.